அன்பான உறவுகளே, என் நண்பர்களே, என் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், அதாவது தோற்றுப்போங்கள், உன் மனைவியிடம் நீ தோற்றுப்போ, உன்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். எப்படி உன்னுடைய மனைவியிடம் நீ தோற்றுப்போனால் உன்னுடைய மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். இதுதான் இந்த பதிவினுடைய தலைப்பு. ஆம் நண்பர்களே, இந்த காலகட்டத்திலே திருமணமான பல தம்பதிகள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி கோர்ட்டுக்கு வருகின்றார்கள். எதுக்கு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்? டைவர்ஸோட தேவை என்ன? நிறைய டைவர்ஸ் கேசஸ் ஒன்றுமே இல்லாத, உப்புச்சப்பு இல்லாத மொக்க காரணங்களுக்காக வர்றாங்க. இதை அந்த காலத்துலலாம் இப்படி இல்லை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று பெண்கள் தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்காமல் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதை போல் ஆண்களும் தங்களுடைய மனைவியை குடும்ப கௌரவம் கருதியும் தன்னுடைய மனைவியை யாரிடமும் விட்டு கொடுக்காமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கோர்ட்டு கேஸ் என்று அந்த காலத்தில், அதாவது ஒரு 20-25 வருடங்களுக்கு முந்தைய காலகட்டத்தில் இவ்வளோ டைவர்ஸ் கேஸ் எல்லாம் கிடையாது. இப்போ ஏன் இவ்வளோ டைவர்ஸ் கேஸ் வருது அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஈகோவே இருக்கக்கூடாது. இல்வாழ்க்கையில் ஈகோ என்பதே இருக்கவே கூடாது. ஒரு கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அந்த கணவன் மனைவி உறவுகளை பற்றி எனக்கு நான் படித்த சில கவிதைகளை உங்களுடன் இப்பொழுது ஷேர் பண்ணுகின்றேன். அதாவது, ஒரு மனைவிக்கு கணவனும், ஒரு கணவனுக்கு மனைவியும் தான் முதல் குழந்தை. அதாவது அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் முன்பு இல்லை குழந்தை பிறந்த பின்போ அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மாறிவிடக்கூடாது. அதாவது நிறைய குடும்பங்களில் நம்ம பார்த்தா, ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா அந்த ஒய்ஃப் அந்த மனைவி கணவனை கண்டுக்கிறது இல்லை. அப்படியே சில விஷயங்கள் நடக்குது. அப்படி நினைக்காம கல்யாணம் ஆன பிறகேவும் தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் குழந்தை அப்படின்னு மனைவி நினைக்கணும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தான் தன்னுடைய முதல் குழந்தை என்று நினைக்கணும். குழந்தைக்கு மட்டும் குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை விட மிஞ்சியது வேறு எதுவுமே இல்லை. செல்வத்துள் செல்வம், குழந்தை செல்வம் தான் ரொம்ப முக்கியம். குழந்தை இல்லாத ஒரு தம்பதியுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு வீணான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. ஒரு போர் அடிச்சுட்டு ஒரு சந்தோஷம் இல்லாமல் தான் அவங்க 2 பேருக்கும் இருக்கும். கண்டிப்பாக அப்படியும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்காக குழந்தை இல்லைங்கிறதுக்காகலாம் யாரும் நிறைய பேரெல்லாம் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறது இல்லை. எடுத்துக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். அது அதனால் குழந்தை இருந்தாலும் குழந்தை இல்லாட்டாலும் தன் கட்டி கூட்டிகிட்டு வந்த மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒரு மனைவி என்பவள் எப்படி வர்றா? 24-25 வயசில் நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க. அப்போ அது வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் இருந்திருப்பாள். அவங்க அம்மா வீட்டில் இருந்தப்போ அவளுக்கு சுற்றம். அம்மா வீட்டில் எப்போவுமே எப்படினாலும் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் எடுத்துக்கிட்டாலும் அம்மா வீட்டில் கொஞ்சம் செல்லம்தான். எல்லா அப்பாவும் ஒரு பொன் குழந்தைய அந்த வீட்டோட மகாராணியாக தான் ஒரு அப்பாவும் நடத்துவார். பையனுக்கு இருக்கிற செல்லத்தை விட ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு எப்போவுமே கொஞ்சம் செல்லம் அதிகம்தான். ஏன்னா இன்னொரு வீட்டில் போய் வாழ போகிற பொண்ணு. அதனால் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி வளர்த்தாலும் அவங்க காட்டுற செல்லத்துக்கு குறைவே இல்லை. ஒரு மகாராணியை மாதிரி அம்மாவும் ஒரு இளவரசி மாதிரி அவங்க அப்பாவும் தான் ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் உங்கள் வீட்டுக்கு வர்றா, உங்கள் மனைவியாக வர்றா. அப்போ அவளுக்கு பூந்த வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்ததோ, பூந்த வீட்டில் எந்தளவு செல்லமாக வளர்க்கப்பட்டாலோ, அதே அளவு நீங்கள் உங்கள் வீட்டிலும் அவளுக்கு முக்கியத்துவமும் ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். நீங்கள் செல்லம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல. செல்லம் கொடுக்கறதுக்கு எந்த மாமியாருக்கும் அப்படி மகளை மாதிரி நினைக்கணும்னு சொல்கிறோமே வெளியே, நிறைய மாமியார் எங்கே மகளாக நடத்துகிறாங்க.
அதனால் அப்படி நடத்தாட்டி கூட பரவாயில்ல, மகளாக நினச்சி எல்லாம் செய்யாட்ட பரவாயில்ல. அவளை மதித்து அவளை புரிஞ்சிக்கிட்டு அவள் நல்ல மனசை ஸ்பாயில் பண்ணாமல் கெடுக்காமல் அந்த மாதிரி நடந்துக்கிட்டால் கூட போதும். அப்போ உங்கள் வீட்டில் உள்ள நாத்தனார், கொழுந்தன் எல்லாருமே அவளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அப்படி மதிப்பு கொடுத்து நடந்தால் அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது வாழ்க்கையில். சரிங்களா? அந்த மாதிரி இல்லாதப்போ தான் பிரச்சனைகள் நிறைய வருது. நிறைய கவிதைகள் கணவன் மனைவி உறவை பற்றி நிறைய சினிமா பாட்டு இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டால், வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன் என்று ஒரு மனைவியிடம் கணவன் சொல்ல வேண்டும். அதே மாதிரி கணவனிடமும் மனைவி சொல்ல வேண்டும். அதாவது வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன். சந்தோஷம் வந்தால் மட்டும் கூட இருந்துக்கிட்டே ஒரு கஷ்டம் வர்றப்ப பிச்சுக்கிட்டு ஓடக்கூடாது. அது இல்லை வாழ்க்கை. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கட்டின கல்யாணம் கடைசி வரைக்கும் நிலைக்கணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஒருவர் இன்னொருத்தர்கிட்ட போய் குறை சொல்லக்கூடாது. அம்மா அப்பாக்கிட்டே விஷயம் போகவே கூடாது. எல்லாமே உங்கள் 4 சுவத்துக்குள்ளே வச்சுக்கணும் எது நடந்தாலும். சரிங்களா? அடுத்து, நம்ம அன்பை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு உறவால் எப்போதும் நம்மை விட்டு பிரிந்து சொல்ல முடியாது. இப்போ ஒரு கணவனோ மனைவியோ ஒருத்தர் பிரிஞ்சு செல்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். அன்பை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஒரு மனைவி தன் கணவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம் அன்பை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு உறவால் எப்போதும் பிரிந்து செல்ல முடியாது. ஒரு கவிஞர் சொல்கிறாரு, முத்தம்தான் நீ கொடுக்கும் தண்டனை என்றால் எப்போதும் தவறு செய்து தண்டனை பெற விரும்புகிறேன் நான் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸு. சரியா? சண்டை போட்ட உடனே சேரணும் அப்படின்னா நீ எனக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு கணவன் கேட்குறாரு. அப்போ அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னா எத்தனை தடவை வேணாலும் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு கவிதை. எல்லாமே கணவன் மனைவி உறவு பற்றிய கவிதைகளை இப்போ நான் சொல்கிறேன். நிறைய கொஞ்சல்களும் கொஞ்சம் கெஞ்சல்களும் சேர்ந்தது தான் கணவன் மனைவி உறவு. ஒரு கணவன் மனைவி உறவு என்பது நிறைய கொஞ்சல்கள் கொஞ்சம் கெஞ்சல்கள் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு உண்மையான உறவு. உன்னால் என் காதலை உணர்ந்தேன், அந்த காதலால் உன் உள்ளத்தை நான் அறிந்தேன். காதலை வார்த்தைகளால் தான் சொல்ல வேண்டும் என்பது இல்லை. அதாவது இந்த கவிதை இதனோட அர்த்தம் என்னென்னா, நம்முடைய காதலை வார்த்தைகளால் தான் சொல்ல வேண்டும் என்று இல்லை. அப்புறம் எப்படி சொல்கிறது? காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. கண்ணே பேசும். உன் கண்ணே பேசுதடா அப்படிலாம் சினிமா பாட்டு இருக்குது. நம்ம பார்வையாலேயே சொல்லலாம். ஜாடைகள் நிறைய இருக்குது, சைகைகள் இருக்குது. வார்த்தைகளால் டெய்லி ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டே இருக்கணுங்கிற தேவை இல்லை. ஆனால் சொன்னால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஒரு கணவனை பார்த்து ஒரு மனைவி ஐ லவ் யூன்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தான் மனைவிக்கும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தன் மனைவி படும் கஷ்டத்தை பார்க்கும் கணவன் வாழ்நாளில் வலியை மறைக்க மாட்டான். தன் மனைவிடத்தில் குறைகள் கண்டுபிடிக்காத கணவன் கிடைப்பது ஒரு வரம்தான். ஒரு பொண்ணிற்கு தன் மனைவிடத்தில் குறைகள் கண்டுபிடிக்காத கணவன், குறை இருந்தாலும் அந்த குறையவே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. குறையில்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எல்லார்கிட்டையும் குறையும் இருக்குது, நிறையும் இருக்குது. குறையவே பொழுதனைக்கும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த குறையை கண்டுக்காமல் விட்டால் அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுங்கிறது பெண்களுக்கு ஒரு வரம்தான். உன்னோடு நான் வாழ்ந்த ஓர் ஆண்டை போல இன்னும் 100 ஆண்டுகள் வாழ விரும்புகிறேன். இப்படி ஒரு கவிதை. உன்னோடு நான் வாழ்ந்த ஒரு ஆண்டை போல இன்னும் 100 ஆண்டுகள் வாழ விரும்புகிறேன். அப்போ அந்த ஒரு ஆண்டு வாழ்க்கை என்பது அவர்களுக்கு எவ்வளவு அந்யோன்யமாகவும் எவ்வளவு பிடித்தமானதாகவும் இருந்தால் இன்னும் 100 ஆண்டுகள் இதை போல வாழ விரும்புகிறேன் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் 2 பேரும் மிகவும் அந்யோன்யமாக வாழ வேண்டும்.
எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உன்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியாதோ அதுபோல்தான் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதாவது 2 பேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கஷ்டம் வந்தால் அடுத்தவர்களால் அதை தாங்க முடியாது. அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணும் 2 பேருமே. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது ஒய்ஃப்கிட்ட சொல்லாமலே இருக்கணுங்கிற தேவையில்லை. ஒரு கஷ்டத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப அந்த கஷ்டம் அந்த வலி பாதியாக குறையும். சரியா? அதனால் மகிழ்ச்சியை ஷேர் பண்ணுறப்ப மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும், கஷ்டத்தை ஷேர் பண்ணுறப்ப கஷ்டம் பாதியாக குறையும். அதனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனக்கு வர்ற கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் அடுத்த பார்ட்னர்கிட்ட அவங்க பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழணும். மனைவி தன் கணவனிடம் எதிர்பார்ப்பது கணவன் தன்னோடு செலவிடும் கொஞ்சம் நேரத்தை மட்டும்தான். அதாவது ஒரு மனைவிக்கு நீங்கள் மல்லிகைப்பூவும் அல்வாவும் சேலைகளும் வாங்கி தந்து தான் அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று இல்லை. அதை அவ்வளவாக எதிர்பார்ப்பதும் இல்லை. வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுவாள். ஆனால் அவளுடைய முக்கியமான ஒரு பெரிய சந்தோஷம் என்றால் உங்களுடன் நேரத்தை செலவிடுவது தான். இப்பொழுது நீங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தீர்கள் என்றால் உங்கள் மனைவியுடன் நீங்கள் நேரம் கண்டிப்பாக செலவழிக்க வேண்டும். அவள் ஒரு படத்திற்கு விரும்பினால் நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும். எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லக்கூடாது. துணி கடைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கணும் விரும்பினா எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லக்கூடாது. துணி கடைக்கு அவள் ட்ரெஸ் எடுக்க போக வேண்டிய தேவையே இருக்காது. அவள் ஏன் போகணுன்னு சொல்கிறான்னா உங்களோட அதோட டயத்தை செலவு பண்ணுறதுக்கு தான். பகல் ஃபுல்லாக நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வர்றீங்க, இல்லை வேறு டியூட்டி பார்த்துட்டு வர்றீங்க, அவள் வீட்டில் இருக்கிறான். அந்த காலகட்டத்தில் உங்களோட டைம் செலவு பண்ணுறதுக்காக தான் அவள் வெளியே போகணுன்னே சொல்கிறான். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் அவளை ஒரு சினிமா கூட்டிகிட்டு போகணும், சரியா? கடைக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஏதாச்சும் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள். இவ்வாறாக சின்ன இந்த சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டு கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடனும் அரவணைப்புடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்தால் எந்த கோர்ட்டிலும் டைவர்ஸ் கேஸ் என்பதே இருக்காது. டைவர்ஸ் என்ன எதுக்கு வந்தது? ரொம்ப பெரிய, அதாவது வாழவே முடியாது அப்படின்னா சில சூழ்நிலைகள் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்க வாங்கிட்டு போகலாம். மற்றபடி 2 பேருக்கும் எல்லாம் ஃபிசிக்கலாக 2 பேரும் ஃபிட்டாக இருந்து சும்மா வெறும் சண்டைக்காக எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, என் குழந்தைனுக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிக்கல, இவனுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்காதீர்கள். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நீங்கள் முதலில் திருமணம் செய்து கொண்டவர்களையே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி டைவர்ஸ் என்று செல்லாமல் பெரியவர்களை பார்த்து அமைத்து வைத்த கல்யாணமாக இருந்தாலும் சரி, நீங்களாக காதலித்து செய்து கொண்ட திருமணமாக இருந்தாலும் சரி, ஒருவர் குறையை ஒருவர் பெரிதுபடுத்தாமல் அடுத்தவர்களிடம் உங்கள் சண்டையை கொண்டு செல்லாமல் அன்புடன் வாழ்ந்து இந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக வெற்றி பெற்று வாரிசுகளை பெற்றெடுத்து இந்த உலகுக்கும் உங்களை பெற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.